ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும் ஒவ்வொரு குடும்பமும் குலதெய்வ வழிபாடு செய்யும் பழக்கம் இன்று வரை இருக்கிறது. நீங்கள் காட்டேரி முனீஸ்வரன் இறைவனை குலதெய்வமாக வழிபடும் அன்பர்கள் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இது முனீஸ்வரன் அபிஷேகம் செய்யும் முறை. முதல் வீடியோ, அடுத்து அலங்காரம், அதற்கடுத்து காட்டேரி அம்மன் வழிபாடு இருக்கிறது. முதல் வீடியோ முனீஸ்வரன் அபிஷேகம் மட்டும். முதலில் தண்ணீர் விட்டு நன்றாக முனீஸ்வரன் எப்போதும் கிழக்கு நோக்கி தான் பார்த்து கொண்டிருப்பார். அபிஷேகம் செய்து விடுங்கள். நீங்கள் சந்தனம் மற்றும் மஞ்சள் குங்குமம் வைத்திருந்தால் அதையெல்லாம் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி தண்ணீர் ஊற்றி புது தண்ணி எடுத்து சுத்தம் செய்து அபிஷேகம் செய்யுங்கள். பால், சின்ன சின்ன கிண்ணத்தில் பால் எடுத்து வைத்துங்கள். அதுக்கடுத்து இன்னொரு கிண்ணத்தில் தயிர், அதற்கடுத்து தேன், ஒரு இளநீர், அபிஷேகத்துக்கு ஒரு இளநீர் கண் திறந்து வைக்க வேண்டும். அதற்கு மொத்தம் 2 இளநீர் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து விபூதி ஒரு டப்பாவில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சந்தனம் சிறிது, அதாவது சின்ன சின்ன கிண்ணங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அந்த கருப்பு இப்போது பால் ஊற்றி அபிஷேகம் செய்கிறோம். இந்த மாதிரி சின்ன கிண்ணத்தில் இருந்தால் போதும். பால் ஊற்றி அபிஷேகம் செய்துவிட்டு அதில் இப்போது ஒரு பூ எடுத்து அது மேல் வைத்து தீபாவளி காட்டி பிறகு அப்போது பால் ஊற்றியவுடன், பால் அபிஷேகம் வைத்தவுடன் பூ வைத்து ஒரு தீபாவளி காட்ட வேண்டும். அடுத்தது இப்படி தீபாவளி காட்ட வேண்டும். அதற்கடுத்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் இந்த எல்லா பொருள் என்னென்ன பொருள் என்று நான் எழுதி தர, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மொத்தம் ஒற்றை நம்பரில் வர வேண்டும், ஒற்றை எண்ணிக்கையில் வர வேண்டும். அப்புறம் ஒரு நூல்கண்டு துண்டு, முனீஸ்வரருக்கு மேல் அணிவிக்கிறதுக்கு துண்டு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தால் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளுக்கு பால் தயிர் ஊற்றியவுடன் தேன் அபிஷேகம் இருக்கும். அதற்கடுத்து தேன் அபிஷேகம். தேன் அபிஷேகம் ஊற்றி முடித்தவுடன் இளநீர் ஒரு கிண்ணத்தில் முழு இளநீர் அப்படி தேங்காயுடன் எடுத்து ஊற்ற வேண்டிய அவசியமில்லை. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு அதை ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். இளநீர் அபிஷேகம் முடிந்தவுடன் இப்படி இளநீர் ஒவ்வொரு பொருளுக்கும் அபிஷேகம் செய்தவுடன் ஒரு ஆரத்தி காட்ட வேண்டும். ஒரு பூ மேல் வைத்து கற்பூர ஆரத்தி காட்டலாம். அப்புறம் சாம்பிராணி, அது அலங்காரம் முடிஞ்ச பிறகு செய்யணும். அடுத்து பால், தயிர், தேன், இளநீர், அடுத்து விபூதி முடித்தவுடன் சந்தனம், பன்னீர் இதை எடுத்து அபிஷேகம் செய்துவிட்டு அடுத்ததாக சொல்லாம் அபிஷேகம். இந்த விபூதி தயிர் அபிஷேகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தயிர் அபிஷேகம். தயிர் ஊற்றி நன்றாக முனீஸ்வரனை தேய்த்து இப்போது ஒரு பூ வைத்து கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். இப்படியே ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நீங்கள் ஆரத்தி காட்ட வேண்டும். இதை பார்ப்பதற்கு இந்த காட்டேரி முனீஸ்வரனை குலதெய்வமாக நினைப்பவர்கள், வழிபடுபவர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தால் புண்ணியம் கிடைக்கும். ஆண்டுதோறும் ஒரு முறை பள்ளி விடுமுறை நாட்களில், நல்ல நாட்களில் இதுபோல் குலதெய்வ வழிபாடு முக்கியம். பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வார்கள்.
முனீஸ்வரன் அபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை என்றால் ராகு காலம் எதுவும் இருக்கக்கூடாது. 12 மணிக்குள் முடித்து விட வேண்டும். அதற்கடுத்து காட்டேரி முனீஸ்வரர், காட்டேரி இரவு 6 மணிக்கு மேல்தான் அவங்க போட வேண்டும். அந்த அபிஷேகம் செய்வது எல்லாம் பெண்கள் மட்டுமே. அலங்காரம் மற்றும் அபிஷேகம் படையல் செய்வது எல்லாம் பெண்கள் மட்டுமே. அந்த வீடியோ அடுத்து வருகும், அதற்கு அடுத்த வீடியோவில் வருகிறது. இது அபிஷேகம் வீடியோ. அடுத்து அலங்காரம் மற்றும் பூஜை அந்த வீடியோ வருகிறது. மூன்றாவதாக காட்டேரி அம்மன் எப்படி வழிபட வேண்டும் அந்த வீடியோவும் தொடர்ந்து வரும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். காட்டேரி முனீஸ்வரர் உங்களுக்கு அருள் புரிவோம். சொர்ணாபிஷேகம் ஒரு பாத்திரத்தில் சில்லறை நாணயங்கள், மோதிரம் மற்றும் வளையல் அது வைத்து முனீஸ்வரர் மேல் வைத்து இந்த பன்னீர் இதெல்லாம் அது மேல் ஊற்றி அபிஷேகம் செய்யும்போது அந்த பன்னீர் சொர்ணா அபிஷேகமாகிடும். அந்த நகைகளை யாருக்கு திரும்ப கொடுத்தால் வீட்டில் நிறைய செல்வமும் பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதுதான் சொர்ணாபிஷேகம். இது சிலர் டெம்பரவரியாக வைப்பாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே முதல் வழிபட்டு அதை எடுத்து வீட்டில்